நம் உட்கொள்ளும் மருந்துகள் நம் நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டுமே தவிர நமக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருத்தல் கூடாது. எனவே நம் மூலிகைகளை உட்கொள்வதன் மூலம் நோய்களை நிரந்தரமான தீர்த்து விடலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இந்த குளிர்காலம் மழைக்காலம் வந்தாலே நமக்கு இருமல் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, உடலில் அரிப்புகள் ஏற்படுவதும் உடலுடைய ஆரோக்கியம் குறைவதும் மனநலன்னு சொல்லக்கூடிய மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் கவலைகளும் மனநோயாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு காலநிலையும் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை உண்டாக்குறத பார்க்க முடியும். ஒவ்வொரு காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல் உணவில் மட்டுமல்ல, வாழ்வியல் முறையிலேயும் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த முன்மழைக்காலம் அல்லது மழைக்காலம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, பசியின்மை சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வயிற்று பொறுமல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய அதே போல் எபிடமிக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் நமக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய உபவாசங்களும் அதே போல் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டியும் அப்படிங்கிற விஷயங்களும் புகுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காலத்தில் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய இது போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான். கேஷியா டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய மருத்துவ முறைகள், சித்த மருத்துவ முறைகளாலும் சரி, யுனானி மருத்துவ முறைகளாலும் சரி, ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் கூட மனநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய மனநோய்களை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மன அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன், மன அழுத்த விகித மாறுபாடு நோயின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனால் நாம் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆங்ஸைட்டி நியூரோசிஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு கூட சொல்லுவோம். மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரீனியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள். இந்த கோளாறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம் மழை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வரதை நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மனதில் ஏற்படுகின்ற ஐயப்பாடுகள், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நம்ம செயல்படுகின்ற விகிதம் திடீர்னு ஒரு அளவுக்கு மேல் மாறுபாடு அடையும் போது நமக்கு மன அழுத்தமும் அழுத்தம் சேர்ந்த நோய்களும் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனச்சிதைவு நோய் அப்படின்னு இருக்கக்கூடியது இந்த குளிர்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மனச்சிதைவு நோயாளிகள் வழக்கமாக சாப்பிடுகின்ற மருந்துகள் வேலை செய்யாமல் அடுத்த நிலைமை மாத்திரைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று இந்த தகரைன்னு நம்ம சொல்லலாம். தகரையுடைய வேர் மிகப்பெரிய அளவில் மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது முழு தாவரத்துடைய சூர்ணம் தான் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறத பார்க்க முடியும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு அதில் தகரையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்கள். மன அழுத்தங்கள் தானாகவே குறைந்து போகிறதும், பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம அந்த பிரச்சனைக்கு திரும்ப சொல்லுகின்ற வார்த்தைகளும் செயல்படுகின்ற முறைகள்லையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால் அவதிப்படுறதை பார்க்குறோம். தூக்கமின்மை நோயின்னு சொல்கிறத விட பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை நோயின்னு சொல்லுவோம். பகல் முழுவதும் பிஸியாக வேலை பார்க்க முடியும், இரவு போய் படுக்கிறோன்னு வச்சுங்களேன், தூக்கமே வராது. 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, சில நேரங்களில் 2 மணி வரை தூக்கம் வராது.
அதன் பிறகு எப்படி தூங்குறோம்னு நமக்கே தெரியாது, தூங்கிடுவோம். காலையில் எழுந்து கொள்வோம், 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்துக்க முடியும். சரி, தூக்க மாத்திரையை எடுத்து தூங்க முயற்சி பண்ணால் அடுத்த நாள் காலையில் எழுந்து கொள்ளும்போது தள்ளாட்டங்களும் போராட்டங்களும் ரொம்ப அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும், இயற்கையான முறையில் எவ்வாறு தூக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தகரை தான். தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு எடுத்து 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், 5 கிராம் இந்த தகரையுடைய சூரணத்தை போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 50 மில்லி பால் அளவுக்கு சுண்ட வைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது இரவு மட்டும் தூங்க போவதற்கு ஒரு 1 மணி நேரம் முன்பு அப்படின்னு சாப்பிட்ருங்க. ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், பய உணர்ச்சிகள், தேவையற்ற எண்ணங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட இதை சாப்பிட்ட ஒரு 1 மணி நேரத்தில் நிம்மதியாக ஒரு 4-5 மணி நேரம் நன்றாக ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுவதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தை பிடித்த மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாக இருக்கிறத பார்க்குறோம். 30 வயதுக்கு மேலே ஆனவர்களும் சரி, ஏதோ ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு போய் டாக்டர்கிட்ட கையை கொடுத்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தா ஐயோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்து தூக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் போது நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ப்ரெஷருக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்த இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அதனாலும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையிலேயே எவ்வாறு இதை குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய, இரத்த அழுத்தத்தை சமன் செய்யக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தகரை தான். தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை வெறும் வயிற்றிலும் ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும் போதும் சாப்பிட்டு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் இரத்த அழுத்த விகிதத்தில் மாறுபாடு ஏற்பட்டு கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் கூட குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த தகரையை பொறுத்த வரையிலும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் தேவையற்று ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை குறைப்பதற்கும் குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறைக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து. இந்த தகரையை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறையில் உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றிற்கான தீர்வினை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு நாட்டினுடைய இயற்கை வளங்களில் மக்களுக்கு அடிப்படையான ஒரு உரிமை இருக்கிறது. எந்த பகுதியில் அந்த மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று இவற்றின் மீது மக்களுக்கு ஒரு இயற்கை உரிமை இருக்கிறது. அவற்றின் மீது செய்யப்படுகிற ஊடுருவல்கள், மாற்றங்கள் என்பது அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று மக்கள் கருதினால் அவற்றை எதிர்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அது நம்முடைய அரசியல் சாசன மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அப்படி பார்க்கிற போது ஒரு பகுதியினுடைய நிலம் என்பது அது அரசுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது மக்களுக்கும் சொந்தமானது, மக்களுடைய வாழ்வுரிமையோடு தொடர்புடையது. மக்களுடைய சம்மதம் இல்லாமல் எந்த திட்டங்களையும் அந்த பகுதியில் நிறைவேற்றுவது என்பது அந்த நிலத்தை வாழ்வாதாரமாக கொண்ட காலங்காலமாக அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற ஒரு போர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஆக்கிரமிப்பை அது அவர்களுடைய சொந்த அரசாங்கம் செய்தாலும் சரி, அது ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்புக்கு நிகரானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படக்கூடிய பல்வேறு திட்டங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் பொதுமக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்த சட்டங்கள் கட்டாயமாக்கி இருக்கின்றன. மக்களுடைய கருத்து கேட்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை அது வலியுறுத்துகிறது. ஆனால் இதற்கு எதிராக சமீபத்தில் தமிழக அரசு மத்திய அரசிடம் ஒரு
கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய பல திட்டங்களுக்கு பல தொண்டு அமைப்புகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பதனால் இந்த கருத்து கேட்க வேண்டும் என்கிற அந்த நிலையிலிருந்து, அந்த சட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை பொறுத்த வரைக்கும் விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற விஷயம் மட்டுமல்ல, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எந்தவிதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் மக்களுடைய உரிமைகளையும் இயற்கை வளங்களையும் தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு விஷயம். இன்று தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் உட்பட பல திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தொடர்ந்து நிலவி வருகிறது. அது கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கலாம், இன்னும் பல திட்டங்கள் மக்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. அதில் குறிப்பாக சில திட்டங்கள் என்பவை மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக தடுக்கப்பட்டிருக்கின்றன, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அரசிற்கு மிகுந்த எரிச்சல் ஊட்டுகிறது. உதாரணமாக தூத்துக்குடியில் நடந்த அந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்டெர்லைட்டிற்கு எதிராக நடந்த அந்த போராட்டம், அந்த போராட்டத்தை ஒடுக்க முடியவில்லை என்றதும் மக்களை குருவிகளை சுட்டுக்கொள்வது போல சுட்டுக்கொன்று அந்த போராட்டத்தை இன்றைக்கு ஒடுக்கிய அந்த ஒரு அவலத்தை நாம் பார்த்தோம், கொடூரத்தை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மக்களுடைய கருத்துக்கள் முக்கியம் என்று இருக்கக்கூடிய அந்த சட்ட நிலையையே மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இப்பொழுது தமிழக அரசு வைத்திருக்கிறது. இது அடிப்படையிலேயே அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 51A உட்பிரிவு G சொல்வது என்ன? இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நம்முடைய அரசியல் சாசனம் சொல்கிறது. அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வளங்களையோ கனிம வளங்களையோ வனங்களையோ நிலத்தையோ பாதுகாப்பதில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்பிற்கு, அந்த ஊர் குடிமக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்படி சொல்லுகிற போதே அந்த இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் அதை எதிர்ப்பதும் மக்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்களுடைய அந்த அடிப்படை உரிமையை, அந்த அடிப்படை கடமையை தடுக்கிற விதமாக தமிழக அரசு மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அப்படி இந்த கோரிக்கை என்பது நிச்சயமாக அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் அது எதிரானது. அந்த வகையில் இது அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. குடிமக்களினுடைய உரிமைகளை பறிக்கிற ஒரு மக்கள் விரோத ஒரு அரசாக இது செயல்படுகிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இயற்கை வளங்களின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பது மிக கடுமையானதாக மாறியிருக்கிறது. என்ன விலை கொடுத்தேனும் கார்ப்பரேட்டுகளுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பது என்பதில் அரசு இன்று முனைந்து நிற்கிறது. எட்டு வழிச்சாலை திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாம் மிக கடுமையாக ஒடுக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை எதிர்த்து ஒரு முகநூலில் பதிவிட்டவர்கள் கூட கைது செய்யப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள், எங்கள் நிலங்களை எடுக்க விட மாட்டோம் என்று போராடிய மக்கள் எல்லாம் மிக மோசமான முறையில் காவல்துறைகளால் நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்கிற அந்த பிரிவையே, அந்த நிலையையே நீங்கள் அகற்றி விடுங்கள் என்று கேட்பது முழுமுற்றான ஒரு எதேச்சதிகார ஆட்சியை நடத்துவதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இது ஒரு பாசிசத்தினுடைய எதேச்சதிகாரத்தினுடைய உச்சக்கட்டம் என்று நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது மக்கள் ஒரு முறை தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டால் ஒருபோதும் அதை மீட்க முடியாது. அரசு கேள்வி கேட்பாரற்ற உரிமையை கோருகிறது. அந்த உரிமையை எப்படி வழங்க முடியும்? ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அரசினுடைய கையில் மட்டுமல்ல, மக்களுடைய கையிலும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒருபோதும் மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்கக்கூடாது. மக்களுடைய விருப்பங்களுக்கு புறம்பான திட்டங்களை மக்களுடைய தலையில் திணிக்கக்கூடாது. அப்படி திணிப்பது என்பது அது மக்களின் மீது தொடுக்கிற போர் என்றுதான் நான் அழுத்தந்திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வான் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு CH வெங்கடாச்சலம்.
ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளால வங்கி சேவை எவ்வளவு தூரம் பாதிப்படைஞ்சிருக்கு, ஏன் நஷ்டத்துல போயிருக்கு, பல வங்கிகளை ஒன்றிணைக்கிற மர்ஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எதனால் நடந்துட்டு இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அனைத்து இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு வங்கி சேவை அப்படிங்கிறது வந்து மக்களோட எந்த அளவுக்கு ஒன்றிணைந்து பல வருடங்களாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஒரு நம்பகத்தன்மை அப்படின்னு வரும்போது மக்கள் தங்களுடைய பணத்தை வங்கியை நம்பி தான் எல்லா விதமான வர்த்தகங்களையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைய சூழலில் வங்கியில் பணம் போடணுமா அப்படிங்கிற ஒரு பயம்ன்ற ஒரு நிலைக்கு மக்கள் போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? மத்திய பிஜேபி அரசோட பல கொள்கை முடிவுகள், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா வங்கி சேவை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு, நலிவடைஞ்சிருக்கு, நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுமையாக பேசணும். முதல்ல இந்த மர்ஜர் பற்றி பேசுவோம். நிறைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை இப்போ ஒன்றிணைக்கிற ஒரு பணி இப்போ உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். மர்ஜர்னு அதை சொல்றாங்க. எதனால இன்னைக்கு இந்த மர்ஜர் நடந்துட்டு இருக்கு? அதாவது இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், இதனுடைய பிரதிபலிப்பு பல துறையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது நிதித்துறையில், வங்கித்துறையில் அது எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. வங்கிகள் இன்றைக்கு பெரும்பான்மையாக பொதுத்துறையில் இருக்கின்றது. 80% பொதுத்துறை, தனியார் வங்கி இருக்குது, குறைவாக இருக்குது. இதை மறுபடியும் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும். எதற்காக? மக்கள் பணம் அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று முதலாளிகள் நிர்பந்தம் பண்றாங்க. எனவே அரசாங்கம் அதுக்கு அடிபணிந்து அவர்களிடமே தாரை வார்த்து விடலாம். அது இனி அதிக அளவில் வங்கிகள் இருக்கு, வங்கிகள் சேவை செய்ய வேண்டும் என்று அது பெரிய வங்கிகளாக மாற்றி இணைத்து அதற்கு பிறகு தனியார் மயம் செய்ய வேண்டும். இது ரெண்டு தான் அவங்க அடிப்படை கொள்கை. அப்போ இந்த தாராளமயத்துடைய தனியார் மயத்துடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக தான் இந்த கொள்கைகள்லாம் வங்கித்துறையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் தொடர்ந்து 91-92 பார்த்தீங்கன்னா பல குழுக்கள், நரசியம் கமிட்டி 1, நரசியம் கமிட்டி 2, வர்மா கமிட்டி, காமத் கமிட்டி, அன்வருல் ஹோதா கமிட்டி, தொடர்ந்து கடைசியாக 2 ஆண்டு முன்பாக பிஜே நாயக் கமிட்டி, ஒரு 20 கமிட்டிகள் போட்டிருக்கிறாங்க. 2 தான் திருப்பி வங்கிகள் இன்னைக்கு தனியார் மயம் செய்ய வேண்டும், வங்கிகளை இணைத்து பெரிய வங்கிகளாக போட்டிக்கு அனுப்ப வேண்டும். இது வேற மறுபடி மாற்றி அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தை விரும்புகின்றார்கள். அது இந்த அரசாங்கம், முந்தைய யூபி அரசாங்கம் செய்ததெல்லாம் தவறு என்றது தான் அவங்க, அதுதான் அரசியல். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தில் ஒரே கொள்கை, காங்கிரஸ் கட்சி எது 1 2 சொன்னால் இல்லை 3, இதுதான் அவங்க கொள்கை. ஆனால் அவர்கள் சொன்னதை விட வேகமாக வங்கிகளை தனியார் மயம் செய்ய, வங்கிகளை இணைக்க முடிவுகளை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறு என்று நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மக்களுக்கு இதனால் ஒரு நன்மையும் கிடையாது, பாதிப்பு தான். அதனால் இந்த ஊற்றுக்கண் வந்து இந்த அரசாங்கத்துடைய பொதுத்துறைக்கு எதிரான, தனியார் மயத்துக்கு சாதகமான, உலகமயத்துக்கு ஆதரவான கொள்கையின் காரணம் தான் இந்த பிரச்சனை. நிறைய இப்போ வங்கிகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் நலிவடைஞ்சிருக்கு, நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட காரணம் என்ன? இதே தான் மறுபடியும் வங்கிகள் எதுவுமே முதல்ல நஷ்டத்தில் நலிவாக இல்லை. இந்தியாவில் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, லாபகரமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நிகர லாபம் இல்லாமல் நிகர நஷ்டம். இந்த ஆண்டு 2018 மார்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,55,000 கோடி ரூபாய் மொத்த லாபம் ஏற்றிருக்கிறாங்க. வங்கி என்று சொன்னால் மக்களிடமிருந்து நாங்கள் டெபாசிட்டாக பெறுகின்றோம், அதுக்கு வட்டி கொடுக்குறோம், அது செலவு, நிர்வாக செலவு. வரவு என்று பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கின்றோம், அதற்கு வரக்கூடிய வட்டி வருமானம், மற்ற சேவைக்கான வரக்கூடிய வருமானம். அப்போ இது ரெண்டும் கூட்டி கழித்து பார்க்கும்போது எந்த வங்கியுமே நஷ்டத்தில் இயங்க முடியாது. காரணம், மக்கள் டெபாசிட்டுக்கு குறைவான வட்டி கொடுக்குறோம், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய கடனுக்கு அதிக வட்டி வாங்குகிறோம். அப்போ வங்கி நஷ்டத்தில் வர முடியாது, நஷ்டத்திலும் இல்லை. அப்போ இந்த 1,55,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் 69க்கு பிறகு இவ்வளவு அதிகமான கூடுதலாக மொத்த லாபம் ஈட்டியதே கிடையாது. ஆனால் அது இன்றைக்கு நிகர நஷ்டமாக 85,000 கோடி ரூபாய் என்று கணக்கு காட்டுறாங்க. என்ன காரணம்? 2,30,000 கோடி ரூபாய்க்கு கடன்களை வராக்கடனாக அறிவித்து அதற்காக நிதியை ஒதுக்கிவிட்டார்கள். அப்போ மொத்த லாபத்திலிருந்து வராக்கடனுக்கு ஒதுக்கிவிட்டு நஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அது அதனால ஒரு பீதி வருது.
என்ன இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வங்கியை சரியாக நடத்தலை, இல்லை வங்கி அவங்க நிர்வாகம் பண்ணாமல் இருக்கிறாங்களா, வங்கியில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம வங்கி பணத்தை போட்டு வைக்கலாமா என்ற ஒரு அவநம்பிக்கை வருது நீங்கள் சொன்னீங்க. அதுதான் காரணமே. ஆனால் எல்லா வங்கியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மொத்த லாபத்தில் தான் இருக்குது. வராக்கடன் பிரச்சனை, அந்த வராக்கடனை இவங்க வசூலித்து விட்டால் வங்கிக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பாக சார். வாரா கடன் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு வங்கியில் ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு தவணை 1 மாதம் 2 மாதம் தவறியிருந்தால் கூட மிக கடுமையான ஒரு நடவடிக்கைகள் ஒரு கன்சியூமர் ஒரு கஸ்டமர் மேலே எடுக்கப்படுது. அதை எடுக்கணும், வசூல் பண்ணணுங்கிறதுல பேங்க் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறது ஒரு பக்கம் பார்த்தாலும், பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கடன் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் கொடுக்குற நிலைமைக்கெல்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? வங்கி கடன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சில கடன் திரும்பி வராமல் இருக்கும். விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறோம், முன்னுரிமையாக கொடுக்கணும். ஆனால் விவசாயம் வந்து இன்றைக்கு அது மழை அல்ல உரம் பல காரணங்களை நம்பி விவசாயம் இந்தியாவில் இருக்குது. அப்போ அது அங்கே சரியாக பொய்ப்பித்து விட்டதுன்னு சொன்னால் அவர்களால் திருப்பி செலுத்த முடியல. அப்போது விவசாய கடனில் வரா கடன் என்று சொன்னால் அது வேறு விதமாக பார்க்கணும். மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்குறோம் படிப்பதற்காக, படித்து விட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க திருப்பி செலுத்தவில்லைன்னு சொன்னால் பிரச்சனை. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை வேலை கிடைச்சாலும் இந்த கடனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை. அப்போது மாணவர் கல்வி கடன் வரா கடன் வேற மாதிரி பார்க்கணும். அல்ல தொழில்நுட்பம் மாறி போயிடுச்சு, அதனால் ஒரு தொழிற்சாலைக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லைன்னா அதே புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியாக மிகப்பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய அளவில் 10,000 20,000 50,000 கோடி ரூபாய்க்கு கடனை பெற்றுவிட்டு வேண்டுமென்றே இவங்களை ஏமாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள். இதுதான் ஆபத்து. அதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வங்கியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, வேலை போய்விட்டது. வேலை போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு ஐடி செக்டரில் வேலை போயிட்டே இருக்குது, பல தனியார் கம்பெனியில் வேலை போகுது. அப்போ பணத்தை கட்ட முடியல, அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் அம்பானி உட்பட கடனை வாங்கிவிட்டு, அம்பானி வந்து கடன் செலுத்த முடியாத ஒரு ஏழைன்னு சொல்ல முடியுமா? விவசாய கடனை திருப்பி செலுத்தவில்லை, அம்பானி செலுத்தவில்லை, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அது மாதிரியா பெரிய பெரிய இப்போ பூஷன் ஸ்டீல் 91,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ கடன் வாங்கியிருக்கிறார்னா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறவர் தான் வாங்கியிருக்கிறார். அப்போ செலுத்தவில்லைன்னு சொன்னால் வேண்டுமென்றே, இப்போ ரிசர்வ் வங்கி அதுக்காக ஒரு சொல்லியிருக்கிறாங்க, வில்ஃபுல் டிஃபால்ட்டர், வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாவர் பட்டியல். அது இப்போ பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தான் சொன்னாங்க. 9,300 பெரும் முதலாளிகள் வேண்டுமென்றே வங்கி கடனை வாங்கி அவங்க வந்து திருப்பி செலுத்தாமல் இருக்கிறாங்க. 1,22,000 கோடி இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்லேயே இருக்கு. ஏன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏன் அதை தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் அவங்கள வந்து இன்னைக்கு புதிய புதிய திட்டங்கள் மூலமாக சலுகை கொடுத்து ரத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? அப்போ அரசாங்கமே இந்த மக்கள் பணத்தை வைத்து நாங்கள் இன்றைக்கு வியாபாரம் வங்கியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அதை வந்து இன்று பெரும் முதலாளி கடன் கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக இதை மாற்ற பார்க்கிறாங்க. இது அரசாங்கத்துடைய இந்த ஒரு பார்வையே தவறு, செயல் திட்டமே தவறு. ஆனால் அதெல்லாம் வந்து வங்கி மீதே வந்து விடிந்து விடுகின்றது. அது கடைசியில் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி நஷ்டத்தில் இருக்குது வராக்கடன் காரணமாக. ஆனால் வங்கியை இன்னைக்கு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் வங்கியில் பணம் போட்டு வைக்கிறாங்க. நீங்கள் 5,000 ரூபா குறைந்தபட்ச டெபாசிட் இல்லையா, உங்களுக்கு பெனல்ட்டி, அதுக்கு அபராத கட்டணும். அல்லது நீங்கள் அடிக்கடி வங்கி கணக்கு உபயோகிக்கிறீங்களா, அதுக்கு கட்டணும். அடிக்கடி உபயோகிக்கவில்லையா, அதுக்கு கட்டணும். ஏடிஎம்மில் தான் போய் வாங்கணும்னு அட்டை கொடுக்குறோம், கிரெடிட் கார்டு. அடிக்கடி உபயோகித்தா அதுக்கு கட்டணும், உபயோகிக்கவில்லைன்னா அதுக்கு கட்டணும். காசோலை வைக்கணும்னு சொல்கிறேன், அது உபயோகித்தா அதுக்கு கட்டணும். இப்படி அபராத கட்டணங்களையும் சேவை கட்டணங்களை இன்றைக்கு கொடுத்து இந்த மிகப்பெரிய வராக்கடன்லாம் ரத்து செய்வதற்கு ஈடு செய்ய பார்க்குறாங்க. அப்போ எவ்வளவு தவறான கொள்கை இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வங்கி கடனை வசூலிக்கணும், ஆனால் அவங்க தீர்வு செய்யணுன்றாங்க. வி வாண்ட் ரெக்கவரி, தேட்டாங்க ரெசல்யூஷன். அதே அடிப்படை வங்கி கடன் திருப்பி வாங்கணும், ரெக்கவரி பண்ணணும். ரெக்கவரிங்கிற வார்த்தையை இப்போ போயிருச்சு. வங்கி கடன் ரிசால்வ் பண்ணணும். இன்றைக்கு பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க 1,00,000 கோடி ரூபாய் நாங்கள் வந்து தீர்வு செஞ்சிட்டோம், வருமானம் வந்துருச்சுன்ட்டு. 2,00,000 கோடி ரூபாய் பிரச்சனையில் 1,00,000 வந்திருக்குன்னு சொன்னால் 1,00,000 நஷ்டம். இப்போ 3 கடன் இப்போ தீர்ப்பாயத்துக்கு போயிட்டு புது ஒரு இவங்க அதிரடி நடவடிக்கை. இந்த வராக்கடன் அவங்களெல்லாம் வந்து நாங்கள் இன்னைக்கு திவாலாகி அவங்கள இன்சால்வெண்ட்டுன்னு அறிவிச்சிடுவோம், அதனால் பயந்து வங்கி கடனை கட்டி விடுவார்கள் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய கணக்கு போயிருக்கு.
அதில் ஒரு 3 கணக்கு இப்போ தீர்வு செஞ்சுருக்கிறாங்க ரெசல்யூஷன். பூஷன் ஸ்டீல் ஒரு 56,000 கோடி ரூபாய் ஒரு கணக்கில் மட்டும் வாங்கினார். அது திருப்பி செலுத்தவில்லை. அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் அது டாட்டா அதை நான் தேர்வு செய்ய முன் வருகின்றேன் என்று சொல்லி 35,000 கோடி ரூபாய்க்கு அந்த கடனை அவர் வாங்கி விட்டார். அப்போ வங்கிக்கு 56,000 கோடியில் 35,000 கோடி தீர்வாயிருச்சுன்னு சொன்னால் 21,000 கோடி ரூபாய் நஷ்டம். அப்போ யாருடைய பணம் இது? பொதுமக்கள் டெபாசிட்டு தான் பணம் கடனாக கொடுக்குறோம். ஒரு கணக்கில் 21,000 கோடி. அப்போது அது எவ்வளவு சலுகைன்னு பார்த்தீங்கன்னா 40%. இப்போ தீபாவளிக்காக தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, ஆடி தள்ளுபடி. அந்த மாதிரி வங்கி கடனை திருப்பி செலுத்துவதில் அந்த முதலாளி கடன் இன்னொரு முதலாளி வாங்குவதற்கு 40% தள்ளுபடி. அடுத்தபடி எலக்ட்ரோ ஸ்டீல் என்று ஒரு கணக்கு, அவர் 13,000 கோடி வாங்கினார். நான் 5,000 கோடி அது தீர்வு செய்கிறேன் என்று வேதாந்தா, இப்போ தூத்துக்குடியில் நடந்தது பார்த்தோம், ஸ்டெர்லைட், அது முதலாளி வேதாந்தா. 5,000 கோடிக்கு வாங்கிக் கொள்கின்றேன், தீர்வு செய்கின்றேன், உதவி செய்கிறேன்னு வராரு. என்ன உதவி? 13,000 கோடி கடனை 5,000 கோடிக்கு வாங்கிட்டார். அதில் தள்ளுபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 60%. முதல் கணக்கில் 40%, இதில் 60. மூணாவது கணக்கு இப்போ வந்திருக்கு. அது வந்து அலோக் இண்டஸ்ட்ரி, ஒரு ஜவுளி தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை, 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது அம்பானி, நான் தீர்வு செய்து அதை உதவ வருகின்றேன், முன் வருகின்றேன், ஒரு 5,000 கோடிக்கு அதை எனக்கு கொடுத்துருங்க தள்ளுபடி என்று சொல்லி. அந்த 5,000 கோடி என்பது ரொம்ப குறைவு என்று கடன் கொடுத்த வங்கிகள் சொன்னார்கள். அந்த திட்டத்தில் அந்த வங்கிகள் ஒரு 75% வங்கிகள் இந்த கடன் கொடுத்தவர்கள் அது ஒப்புதல் அளித்தால்தான் அது தீர்வு செய்ய முடியும். ஆனால் 72% ஓட்டு தான் வந்தது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு 75 என்பதை அவசர சட்டம் போட்டு இரவோடு இரவாக அதை 66 மாற்றிட்டாங்க. இப்போ 66 நாள் 72% ஓட்டு இருக்கு. இப்போ அது 30,000 கோடி கடனை 5,000 கோடி, அதாவது 83% தள்ளுபடி. எந்த தீபாவளியிலையும் எந்த முதலாளியும் யாருமே 83% தள்ளுபடி பண்ணதே கிடையாது. 5, 10. அப்போ தள்ளுபடி தான் செஞ்சு இன்னைக்கு தீர்வு செய்கிறாங்களே ஒழிய, அப்போ அது முதலாளிகளுக்கு சார்பாக இருக்க ஒழிய அது வங்கிக்கு அதனால் இன்னைக்கு வருமானம் கிடையாது, நஷ்டம் ஏற்படுகின்றது. அப்போ மக்கள் வந்து அதனால் பொதுத்துறை வங்கி மீது நம்பிக்கை இழந்துருவாங்க. மறுபக்கத்தில் எஃப்ஆர்டிஐ பில்னு கொண்டு வந்தால் வங்கி நலிவடைந்து விட்டால் பொதுமக்களுடைய வைப்பு தொகையை வைத்து நாங்கள் இந்த வங்கியை காப்பாற்றுவோம். எவ்வளவு தவறானது! வராக்கடன் யார் அது காரணமோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் வங்கி நலிவாயிருச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் பொதுமக்கள் தலையில் இன்னைக்கு அது சுமத்துவோம். அது நாங்களும் பெரிய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தில் போராடினோம். பொதுமக்கள் இன்றைக்கி நிறைய எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கம் அந்த மசோதாவை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். அதனால் அந்த முயற்சியில் தோல்வி. இப்படி அவங்க தோல்வியை தழுவக்கூடிய பல முயற்சிகளை இன்றைக்கு மக்கள் எடுக்கணும். தேர்தலும் வருது. இது அரசியலுக்காக இல்லை, பொருளாதாரத்துக்காக சொல்லுகின்றேன். இந்த அரசு தொடர்ந்து இருந்தால் பொதுத்துறை விற்பனை செய்து விடுவார்கள். பொதுத்துறை வங்கிகளை எல்லாம் காப்பாற்றாமல் தனியாருக்கு விற்று விடுவாங்க. ஆகவே இது பெரிய பிரச்சனை, மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழல்லையே பொதுத்துறையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ரிசால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் மேலே பலவிதமான சுமைகள் இருக்கக்கூடிய சூழலில் இது ப்ரைவேட்டைசேஷன் மாறினா பொதுத்துறையிலேருந்து வங்கிகளை நம்ம நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழலெல்லாம் மக்கள் சந்திக்க வேண்டி வரும். அந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது முழுமையாக போகிற ஒரு சூழல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்றைக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வங்கிகளுக்கு திணிக்கக்கூடிய ஒரு நிலைமை, நிறைய போராட்டங்களை கடந்து வந்திருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் சமீபத்தில் வருமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? ஒரு பொதுச் செயலாளராக எப்படி பார்க்குறீங்க இந்த ப்ரைவேட்டைசேஷன்? பேங்குகள் வங்கிகள் வந்து தனியார் மயம் போனால் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்? அதாவது இந்தியாவில் 47க்கு முன்பாக அல்லது 47க்கு பின்பும் கூட, ஏன்னா 47 பேருக்கு இந்த ஒழுங்குமுறை சட்டம்லாம் வந்துருச்சு, பேங்கிங் ரெகுலேஷன் சட்டம் வந்துருச்சு. அது முன்பாகவும் தனியார் வங்கிகள் மூடப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகும் மூடப்பட்டிருக்கு. அப்போ தனியார் வங்கிகள்னு சொன்னால் திறமை அப்படிங்கிறதே கிடையாது. இந்த 2 கொள்கை வச்சிருக்கிறாங்க, வங்கி தனியார் மயம், வங்கி இணைப்பு. முதல்ல வங்கி இணைப்பே தேவையில்லை, அதை நம்ம கொஞ்சம் பேசணும். இப்போ இந்த 3 வங்கிகள், பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா வங்கி, தேனா வங்கி இணைத்து ஒரு வங்கியாக, பெரிய வங்கியாக மாற்றணும். இது எங்கள் கொள்கை. ஏன்னா இந்தியாவுக்கு பெரிய வங்கி தேவை. இந்தியா வளரும் நாடு, இந்தியாவுக்கு பெரிய வங்கி தேவையில்லை, நல்ல வங்கி தேவை. சாதாரண மக்களை உதவக்கூடிய, திறமையாக இயங்கக்கூடிய, லாபத்தில் இயங்கக்கூடிய நல்ல வங்கி தேவை. விவசாயத்துக்கு கடன் கொடுக்கணும், கிராமப்புற வளர்ச்சிக்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்காக, பாதுகாப்புக்காக, இப்படி இளைஞர்களுக்கு, சுகாதாரத்திற்கு, ஊரக வளர்ச்சிக்கு, இதுக்கு தான் நல்ல வங்கி இருக்கணும். பெரிய வங்கி, பெரிய வங்கி என்று சொன்னால் நல்ல வங்கின்னு கிடையாது. அமெரிக்காவில் பார்க்கிறோம், பெரிய பெரிய வங்கிகள் எங்கே போயிருச்சுன்னு தெரியல. அப்போ இந்தியாவில் பெரிய வங்கின்னு அதே ஆபத்தையே இவங்க வரவேற்கிறாங்க. அதனால் அது தவறு.
இப்போ ஸ்டேட் பேங்க் இணைச்சாங்க போன ஆண்டு. ஸ்டேட் பேங்கோட இந்த 6 வங்கிகள், 5 துணை வங்கி, மகிழா பேங்க் என்று பெண்களுக்காக ஆரம்பித்தாங்க. பெண்கள் முன்னுரிமை கிடையாது அவங்களுக்கு, அதனால் அந்த வங்கியை மூடிட்டாங்க. 6 வங்கி இணைச்சு உலகத்திலேயே பெரிய வங்கியாக ஸ்டேட் பேங்க் மாறும்னு சொன்னாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேட் பேங்க் பெருசாக இருக்கா? கிளைகளை மூடி இருக்கிறாங்க, ஆட்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டுக்கு சுமார் ஒரு 70,000 பேருக்கு புதியதாக வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அது இல்லை. அப்போ வேலை வாய்ப்பு குறைவு, இருக்கக்கூடிய ஊழியர்கள் உபரி, கிளைகளை மூடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவையை குறைக்கிறாங்க. இப்போ வராக்கடன், அந்த ஸ்டேட் வங்கி இந்த துணை வங்கி எல்லாம் சேர்த்து போன ஆண்டு அதை இணைக்கும் போது 1,77,000 கோடி வராக்கடன் இருந்தது. அப்போ பெரிய வங்கியாய் திறமையாக இருந்தால் அது வராக்கடன் குறைஞ்சிருக்கணும். இப்போ அது மார்ச் மாதம் 18 2,25,000 கோடி அதிகமாக இருக்குது. அப்போ இணைப்பினால் வராக்கடன் அதிகமாகுது. காரணம் என்ன? கவனிப்பு போயிடுது. ஸ்டேட் வங்கி இந்த 7 வங்கி தனித்தனியாக கவனித்து கொண்டு இருந்தாங்க. பெரிய வங்கி ஆன உடனே கவனிப்பு குறை போயிடுச்சு. பல வாடிக்கையாளர் அந்த வங்கியிலிருந்து எங்களுக்கு வேண்டான்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இணைப்பில் ஒரு விதமான நன்மை இல்லை என்று ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ இந்த 3 வங்கி, இப்போ இந்த 3 வங்கியில் 80,000 கோடி ரூபாய் வராக்கடன் இருக்குது. அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்க முடியுமா? இந்த 3 வங்கி இணைத்தால் வராக்கடன் நாங்கள் வசூலிச்சிருவோம்? சொல்ல முடியாது. வராக்கடன் அதிகமாகும். இதனால் கிளைகளை மூடி மக்களுக்கு ஒரு பக்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருக்கும் வங்கி சேவை சென்று அடைய வேண்டும், ஜன்தன் யோஜனான்னு சொல்கிறாரு. ஆனால் மறுபக்கத்தில் வங்கியை இணைத்து கிளைகளை மூடி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் வங்கி சேவை குறைச்சிக்கிட்டு இருக்கிறார். உலகத்திலேயே பேங்கிங் டென்சிட்டி, ஜனத்தொகைக்கு வங்கி சேவை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவில் மிக குறைவாக இருக்குது. இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிராமங்களில் வங்கி சேவை போகலை. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் பின்தங்கி இருக்கிறோம். வங்கி கிளைகள் போய் சேர வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இணைப்பு, மெர்ஜர், அமால்கமேஷன், கன்சாலிடேஷன் இந்தியாவுக்கு இன்றைக்கி தேவையே கிடையாது. இங்கே எக்ஸ்பேன்ஷன் தேவை. இன்னும் விரிவடைந்து எல்லாருக்கும் போய் சென்று அடைய வேண்டும். அப்போ எது தேவையோ அது செய்வதில்லை, எது தேவையில்லையோ அதை செய்கிறாங்க. தனியார் மயம் கேட்டிங்க, அதே மாதிரி இணைப்பு தேவையில்லை. இதனால் திறமையாகாது. பெரிய வங்கி என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு அந்த கவனிப்பு குறைஞ்சு பெரிய வங்கிக்குள்ளே போவதற்கே விவசாயிகள், சாதாரண மக்கள் அஞ்சிடுவாங்க. சாதாரண வங்கியாக இருந்தால் உடனே போவாங்க, பெரிய வங்கியை பார்த்தாலே அச்சப்படுவார்கள். அப்போ அது தேவையில்லை. வங்கி தனியார் மயம் என்று சொன்னாலும் இதுவரைக்கும் தனியார் வங்கிகள் திறமையாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஆதாரங்கள். இப்போவும் ஒரு பெரிய வங்கி என்று அரசாங்கத்துடைய எல்லா ஆதரவோடு ஒரு தனியார் வங்கி ஒன்று இருக்குது. பெயர் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த தலைவியை கூட இப்போ எடுத்துட்டாங்க. அப்போ எப்படி திறமைன்னு சொல்கிறீங்க? இன்னொரு வங்கி அங்கே வராக்கடனை வரும் கடனாக தவறாக காண்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அதோடைய தலைவரை இனிமேல் நீடிக்கக்கூடாது. இப்போது இன்றைக்கும் தனியார் வங்கிகள் அப்படி இருக்குது. இது முன்பாக எவ்வளவு தனியார் வங்கிகள் தமிழ்நாட்டிலேயே, பேங்க் ஆஃப் தஞ்சாவூர், பேங்க் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் தனியார் வங்கி தானே. உரிய தனியார் வங்கின்னு சொன்ன குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் ஆரம்பித்தாங்க, அது எங்கே போயிடுச்சு? டைம்ஸ் பேங்க், எவ்வளவு பேங்க் ஆரம்பித்தாங்க. தனியார் வங்கி என்று சொன்னாலே திறமைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபத்துக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ பொதுத்துறையை தனியார் மயம் செய்வதனால் ஆபத்து அதிகம். காரணம், அது இன்றைக்கு வராக்கடன்லாம் இன்றைக்கு மறைக்கப்படும். பொதுத்துறை என்ன அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, ரிசர்வ் வங்கியுடைய தணிக்கை இருக்கின்றது, மற்ற தணிக்கின்ற காரணத்தினால் உண்மை கொஞ்சம் வெளியில் வருது. தனியார் வங்கின்னு சொன்னால் இதெல்லாம் மறைக்கப்பட்டு ஒரு நாள் பூகம்பம் மாதிரியாக வெடித்தோம். ஆகவே தனியார் மயம் தவறு, இணைப்பும் தவறு. ஆனால் இதை தான் பிரதான கொள்கையாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது மக்கள் அதுதான் அதில் ரொம்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பணத்தை போடுறோம், அது சேவை கிடைக்கணும், ஒரு புன்முறுவலாக வங்கியில் சேவை கொடுத்துட்டாங்கன்னா போகிறோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம மக்கள் வங்கி பணம் போட்டது பாதுகாப்பாக இருக்கும். இது ரெண்டு தான் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே அரசாங்கத்துடைய வங்கி கொள்கை நமக்கு நல்லதா, நாட்டுக்கு நல்லதா, பொருளாதாரத்துக்கு நல்லதா? இந்தியா வளரக்கூடிய நாடு, அதிகமாக கடன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? என்னென்ன துறைக்கு தேவையோ கொடுக்கணும். ஆனால் பெரிய பெரிய முதலாளி ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அதை வசூலிக்காமல் அதை ரத்து செய்கிறாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் தீர்வு என்று சொல்லி நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்துடைய வங்கித்துறையுடைய கொள்கையே மக்களுக்கு எதிராக, பொதுத்துறைக்கு எதிராக, நாட்டு வளர்ச்சிக்கு எதிராக, நாட்டு முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த அரசியலை, என்ன அரசியல்? பெரும் முதலாளிக்கு வங்கி உதவ வேண்டும், இதுதான் அரசியல் கொள்கை அரசாங்கத்துடைய. அதை புரிந்து கொண்டு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரணும். நாங்கள் வேலை நிறுத்தம் செஞ்சு போராடுறோம், அதே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்து அவர்களும் இந்த பொதுத்துறை வங்கிகள் நல்லா திறமையாக நிச்சயமாக செய்யணும். முடியாதுன்னு கிடையாது. லாபம் மட்டுமல்ல,
இன்னும் வாடிக்கையாளர் சேவை கொடுக்கலாம். 2 லட்சம் இடங்கள், நிரந்தர இடங்கள் காலியாக இருக்கின்றது. இளைஞர்கள் நீ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு இந்த அரசாங்கம் சொன்னாங்க. வேலை வாய்ப்பு கொடுத்து அதிகமாக ஊழியர்களை அமர்த்தினால் திறமையாக செயலாற்ற முடியும். தொழில்நுட்பம் கொண்டு வரணும், பாதுகாப்பாக கொண்டு வரணும். பாதுகாப்பு இல்லாத தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நம்ம அட்டையுடைய அந்த ரகசிய எண் எப்படி வெளியில் போகுதுன்னு தெரியல. ஸ்டேட் வங்கியில் 30 லட்சம் அட்டையுடைய அந்த எண் வெளியில் போயிருச்சுங்கிறாங்க. நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. தினசரி புகார் போலீஸில் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நான் அது ஒன்றுமே சொல்லலை சார், என் கணக்கில் பணத்தை எடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ தொழில்நுட்பம் வேணும், பாதுகாப்போடு வர வேண்டும், அது மாதிரி சேவை செய்ய வேண்டும், தகுந்த ஆட்களை நியமிக்க வேண்டும், பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும். சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் வங்கியில் சேமிப்பு பண்ணுறாங்க. பெரிய முதலாளிகள் வங்கியில் வந்து பணத்தை சேமிக்கிறது கிடையாது, கடன் தான் வாங்கி ஏமாத்துறாங்க. அப்போ அந்த பாதுகாப்புக்கு உகந்த மாதிரி வங்கித்துறையோட கொள்கைகளை கொண்டு வர வேண்டும். வராக்கடனை கிரிமினல் நடவடிக்கை. நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தவில்லைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் காவல் நிலையத்துக்கு போய் செக்ஷன் 420 எங்கள் மீது புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஆனால் இவன் 10,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க, அது ஏன் சிவில் கேஸ் போடுறீங்க? அது வேண்டுமென்றே ஏமாத்துறான்னு தெரியுது. அப்போ இன்னைக்கு அரசாங்கமே இந்த முதலாளிகள் சார்பாக இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் அரசியல், வங்கி அரசியல். கண்டிப்பாக சார். இந்த 4 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் அவங்க வரும்போதே பல விஷயங்களை வந்து வாக்குறுதிகளாக கொடுத்து தான் வந்தாங்க. ஒவ்வொரு தனி மனித அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் வரும், இத்தனை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாங்க. 4 ஆண்டுகளை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம், இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய த்ரெட் சுனாமி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறத தாண்டி ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாகும் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி போகிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பொதுத்துறையாக இருக்கும்போது தான் மக்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்போது பல துறைகள் இப்போ இபி முதற்கொண்டு உதய் திட்டம் இதன் மூலமாக போகும்போது இப்படி எல்லாமே இந்த கொள்கை முடிவுகளோட விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கால இந்தியா இன்னும் என்ன மாதிரியான ஒரு நலிவுகளை பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோம்? அதான் ஒன்று, விலைவாசி அது கட்டுக்கடக்காக போய்கிட்டே இருக்குது. விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க, கட்டுப்படுத்தவில்லை. மாதம் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கின்றது, பணவீக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இந்தியா ரூபாயுடைய மதிப்பு அப்படியே சரிவு, வீழ்ச்சி அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. அதில் இவங்க வந்து மொத்தமாக தோல்வின்னு சொல்லலாம். 2வது, இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, வேலை வாய்ப்பு கிடைக்கணும். 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் பிரச்சனையிலேயே ஒரு 40 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கு என்று அவங்களுடைய கணக்குகளே சொல்லுகின்றது, புள்ளி வரும் சொல்லுகின்றது. அப்போ வேலை வாய்ப்பு கொடுப்பதிலும் இவங்க வந்து தோல்வி என்பதில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம். அதே மாதிரியாக இன்றைக்கு தொழில் வளர்ச்சி இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தொழில் வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா மாதம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் அந்த தொழில் வளர்ச்சி பின்தங்கி இருக்குது. அப்போ தொழிலை வளரவில்லை. வேலை வாய்ப்புக்கு உதவக்கூடிய சிறு தொழில்கள் அதை வந்து பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு கிரைசிஸ், ஒரு பிரச்சனையிலே இருந்து கொண்டே இருக்குது, அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயம் 70% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த விவசாயத்துடைய பங்களிப்பு ரிசர்வ் வங்கி கவர்னரோ அல்லது பிரதமரோ நம்ம நிதியமைச்சரோ பேசுவோம், ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது மக்களுக்கு புரியறதில்லை. அது நாங்கள் உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு 20-30 ஆண்டுகள் முன்பாக விவசாயத்துடைய பங்களிப்பு 30% இருந்தது. இப்போ 12-13க்கு குறைஞ்சிருக்கு. அப்போது 60-70% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பங்களிப்பு குறைவதுன்னு சொன்னால் அவங்க இன்னும் திறமை இல்லாமல் இருக்கிறாங்களா? இந்திய விவசாயத்துடைய ஒரு இது சொல்லவே முடியாது. எவ்வளவு நெருக்கடியிலையும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் இவ்வளோ கடனுக்கு நடுவிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பங்களிப்பு குறையுதுன்னு சொன்னால் அரசாங்கம் அதில் மூலதனம் அதிகம் செலுத்தணும். 5 ஆண்டுகளுக்குள்ள விவசாய வருமானத்தை உயர்த்தி விடுவோம், இரட்டிப்புக்காய் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் விவசாயம் வளரலையே. தற்கொலை ஏன் பண்ணிக்கிறாங்க? விவசாயிக்கு பொழுது போகவில்லைன்னு தற்கொலை பண்ணுறாங்களா? நெருக்கடி. அப்போ விவசாயத்தில் இவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க, தொழில் வளர்ச்சி கவனிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை வாய்ப்பு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு நெருக்கடி. பெண்கள் தான் ரொம்ப கடவுள் மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த பெண்களுக்கு மேலும் ஒரு பாதுகாப்பே இல்லை என்று சொன்னால் அப்போ எந்த துறையில் இவங்க வந்து இன்றைக்கு அவங்க சொன்னதை செஞ்சுருக்கிறாங்க, இல்லை நல்லதை செஞ்சுருக்கிறாங்க? ரெண்டுமே இல்லை. அவன் மேலும் வெறும் பிரச்சார ஒரு இது மூலமாக மட்டும் இது அரசாங்கம் கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், மக்களுக்கு நன்மை இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அப்போ தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பகுதியில் உலகத்தில் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனியார் மயத்தின் காரணமாக தான் வறுமை அதிகமாக இருந்தது. இப்போ சமீபத்தில்
ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கையில் இதுக்கு வறுமை அதிகமாகிட்டு இருக்கு உலகத்தில், இந்தியாவில். அது காரணம் தனியார் மயம். அப்போ இந்தியாவில் வறுமை தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வறுமை குறையணும். மகாத்மா காந்தியை என் கனவு அப்படின்னு சொன்னார், வறுமை இல்லாத இந்தியான்னு சொன்னார். வறுமை அதிகமாகுதுன்னு சொன்னால் தனியார் மயத்தை குறைக்கணும். இவங்க தனியார் மயத்தை அதிகரிக்கக்கூடிய மேக் இன் இந்தியா, யார் வேணால் முதலாளி வாங்க, நான் உதவி பண்ணுறேன் என்று கட்டுக்கடங்காத ஒரு முதலாளித்துவத்தை அமைக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வராங்க. இதனால் வறுமை அதிகமாகும், வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு. பெண்கள் 50% இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி ஒரு எதிர்கால இந்தியா? இதுக்காகவா ஒரு கனவு கண்டு போராடி இவங்க மகாத்மா காந்தி தலைமையில் இந்தியா சுதந்திரம் பெற்றது? 70 வருஷம் ஆயிடுச்சே, இன்னும் பின்தங்கியே இருக்கிறோமே. அது இன்னும் பின்தங்கி போகக்கூடிய, அதுதான் அமர்த்திய சென் சொன்னார், 4 ஆண்டுகளில் இவங்க இந்தியாவை பின்ன கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதை இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு இந்த கொள்கைகள் கடைபிடிக்காத நல்ல கட்சியாக, நல்ல அரசியல் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு நல்ல ஒளிர்மயமான எதிர்காலம் இருக்குது. அனைத்து இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இன்றைக்கு வங்கிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பொதுத்துறையா இருந்த வங்கிகளை வந்து தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் அப்படின்ற பல கொள்கை முடிவுகள்னால இன்னைக்கு எவ்வளோ தூரம் ஒரு நலிவடைய சூழலுக்கு கொண்டு போயிருக்காங்க. மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை எவ்வளோ தூரம் குறைஞ்சு போயிருக்கு. வங்கிகளோட பாதிப்புக்கு யார் முக்கிய காரணம்? அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில இன்றைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவற்றை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சின்ன கேள்விகளுக்கு கூட சிலர் மிக விரிவாக விடை சொல்லுவார்கள். ஆனால் உலக அளவில் மிக புகழ்பெற்ற இயற்பியலாளராக விளங்கி அண்மையில் மறைந்து போன ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புத்தகத்தை இப்போது கொண்டு வந்திருக்கிறார். அவர் இறந்து போனதற்கு பிறகு அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு எ பிரீஃப் ஆன்சர்ஸ் டு சம் பிக் கொஸ்டின்ஸ் என்பது. மிகப்பெரிய கேள்விகளுக்கான மிகச் சுருக்கமான விடைகள். இது கேள்வி, விரிவான கேள்வி என்னும் பொருளில் அல்லது மிக பெரிய கேள்வி, பிக் கொஸ்டின்ஸ், அதற்கு பிரீஃப் ஆன்சர்ஸ், மிகச் சுருக்கமான விடைகள் என்னும் நூல் வந்திருக்கிறது. 2018 தான் அந்த நூல் வந்திருக்கிறது. உலகத்தில் இதுவரையில் தீர்க்கப்படாத பல சிக்கல்களுக்கான விடையை அந்த புத்தகம் சொல்லுவதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். இங்கிலாந்தில் இருக்கிற ஜான் முரே வெளியீட்டகம் அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறது. அந்த நூல் பற்றி இன்றைக்கு பல்வேறு புகழ்பெற்ற ஏடுகள், அறிவியல் இதழ்கள் விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கின்றன. அந்த நூலை இன்னமும் நான் முழுமையாக படித்து முடிக்கவில்லை. ஆனாலும் அந்த நூலினுடைய முன்னுரையாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் 22 பக்கங்களை எழுதியிருக்கிறார். அந்த 22 பக்கங்களே அவருடைய வாழ்க்கை பற்றிய பல குறிப்புகளையும், அறிவியல் பற்றி இத்தனை எளிமையாக சொல்ல முடியுமா என்கிற எண்ணத்தையும் நமக்குள் ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய மொழி நடை என்பது மிக எளிமையானது. அறிவியலினுடைய மிக புரிந்து கொள்ள முடியாத சிக்கலான செய்திகளை கூட எளிமையாக சொல்லுகிற ஆற்றல் உடையவர் ஸ்டீஃபன். எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்கிற அந்த புத்தகம் எவ்வளவு உலக புகழ் பெற்றது என்பதை நாம் அறிவோம். காலத்தினுடைய சுருக்கமான வரலாறு என்பதுதான் இந்த உலகத்தினுடைய வரலாறு. 2 தான், ஒன்று காலம், இன்னொன்று இடம், டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லுவார்கள். காலமும் வெளியும் தான் நம் முன்னால் இருக்கிற எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன. எனவே அது பற்றிய புத்தகம். அதற்கு பிறகு 2-3 புத்தகங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இருக்கிற போது வந்த த கிராண்ட் டிசைன் என்கிற அந்த புத்தகத்தை இயற்பியலாளர்கள் அனைவரும் இன்றைக்கும் பாராட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நூல் அந்த இயற்பியல் துறை அறிவு உடையவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் புரிந்துவிடாது. ஆனால் இந்த புத்தகம் எல்லோருக்கும் புரிய வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அறிவியல் நூலாக இருந்தாலும் உள்ளார்ந்த தத்துவ செய்திகளையும் அது உள்ளே கொண்டிருக்கிறது. அதனுடைய பின் அட்டையிலேயும் அவர் எழுதியிருக்கிற முதல் இயலிலேயும் என்ன தலைப்பென்றால், இஸ் தர் எனி காட் என்பது தான். கடவுள் இருக்கிறாரா,
கேள்வி மிகச் சின்னது தான், ஆனால் எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்கள். கடவுள் இருக்கிறாரா? எத்தனையோ ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கேள்வி விவாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் என்ன ஒரு வேறுபாடு என்றால், இதுவரையில் இந்த வினா தத்துவத்துறையில் மட்டுமே தான் அல்லது சமூகத்துறையில், ஆன்மீகத்துறையில் தான் விவாதிக்கப்பட்டது. அறிவியல் துறையில் அதனை இவர் முன்னிறுத்தியிருக்கிறார். இவருக்கு முந்தைய விஞ்ஞானிகளில் பலர், மிக மிக பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவே இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். சிலர் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருந்தார்கள். இங்கிருந்து அங்கும், அங்கிருந்து இங்கும் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அது கவிஞர்களிடம், எழுத்தாளர்களிடம் மட்டுமில்லை, அறிவியல் அறிஞர்களிடம் கூட உண்டென்று நம்பியவர்கள் பிறகு இல்லை என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இல்லை என்று கருதியவர்கள் பிறகு உண்டென்றும் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவருமே கூட இதனை அறிவியல் அடிப்படையில் ஆராய்ந்து உண்டு இல்லை என்கிற விடை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் கடவுள் என்பதே தத்துவத்துறை சார்ந்தது, சமயத்துறை சார்ந்தது என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும், இஸ் தேர் எனி காட் என்பது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எப்படி உருவாயிற்று, இப்படி பல கேள்விகளை அவர் அடுக்கி, இந்த கேள்விகளெல்லாம் ஒற்றை வரியில் அமைந்திருக்கலாம், ஆனால் இதற்கான விடையோ மிக பெரியதாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக நான் யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நான் யார் என்கிற கேள்விக்கு இன்று வரையில் யாரும் முழுமையாக விடை சொல்லவில்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான விடைகள் இந்த வினாவுக்கு இருக்கின்றன. நான் யார் என்றால் என் பெயரை சொல்லலாம், என் ஊரை சொல்லலாம், என் படிப்பை சொல்லலாம், என் தொழிலை சொல்லலாம், நான் ஒரு தச்சன், நான் ஒரு ஆசிரியன் என்பது எதுவுமே இந்த கேள்விக்கான முழுமையான விடை இல்லை. இந்த நான் யார் என்பது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி. இப்படி இரண்டே சொற்களில் அப்படி ஒரு வினா எழுப்பப்பட்டு அதற்கு விடை இல்லாமலேயே உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பதைப் போல, கடவுள் இருக்கிறாரா என்கிற இரண்டு சொற்களால் ஆன ஒரு வினாவிற்கு இன்று வரையில் தீர்ந்து போன முடிவுகள் இல்லை. இதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியல் அடிப்படையில் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அவர் முன்னுரையில் பல செய்திகளை குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே என் வாழ்க்கை குறிப்புகளை எழுதியிருக்கிறேன் என்றாலும் சில இன்றியமையாத செய்திகளை மறுபடியும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என அவர் தொடங்குகிறார். அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் லண்டனில் இருக்கிற ஹைகேட் என்கிற பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற வீடு அவர்களின் சொந்த வீடு. அதை கூட அவர் மிகச் சுவையாக சொல்லுகிறார். மிக பெரிய வீடு, மிக குறைந்த விலைக்கு வாங்கப்பட்ட வீடு. எப்படி அவ்வளவு பெரிய வீடு, அத்தனை நல்ல முறையில் கட்டமைக்கப்பட்ட வீடு எப்படி குறைந்த விலையில் கிடைக்கும் என்றால், என் பெற்றோர்கள் அந்த வீட்டை வாங்கிய நேரத்தை பொறுத்து அதனுடைய விலை மிகவும் தாழ்ந்து கீழே வந்துவிட்டது. அது என்ன நேரம் என்றால், 2வது உலகப் போர் நடந்த வேளையில் அந்த பகுதியில் குண்டு வீசப்படக்கூடும் என்கிற ஐயம் இருந்ததால் அந்த ஹைகேட் பகுதியை விட்டே மக்கள் பிற பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே வீடுகளை கிடைத்த விலைக்கு விற்கலாம், இல்லை விற்கவே கூட இல்லாமல் அப்படியே விட்டு கூட போய்விடலாம். ஏனென்றால் வீடு முக்கியம்தான், ஆனால் வீட்டை விட உயிர் முக்கியம். ஆகவே அதனை அப்படியே விட்டு போய்விடலாம் என்றிருந்தபோது அந்த பெரிய வீட்டை, மிக நன்றாக கட்டப்பட்ட வீட்டை மிக குறைந்த விலைக்கு என்னுடைய பெற்றோர்கள் வாங்கினார்கள். அங்கே தான் நான் வளர்ந்தேன். எங்களுக்கும் அப்படிப்பட்ட சில ஆபத்தான அனுபவங்கள் நேர்ந்தன. அவர் எழுதுகிறார், நான் என்னுடைய 6-7 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். ஒரு நாள் அன்றைக்கு விளையாடப் போகவில்லை. நண்பர்களும் விளையாடி கலைந்ததற்கு பிறகு திடீரென்று அந்த இடத்திலேயே ஒரு குண்டு விழுந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு வழக்கம் போல நாங்கள் எல்லோரும் அங்கு விளையாடி கொண்டிருந்தால் என்னுடைய சாம்பல் கூட மிஞ்சி இருக்காது. அதே இடத்திலேயே குண்டு விழுந்தது. பிறகு நாங்கள் தப்பி வெளியே வந்தோம். அந்த இடத்தில் நான் அன்றைக்கு போகவில்லை. இப்படி பல செய்திகளை அவர் சொல்லுகிறார். இப்படி மெல்ல மெல்ல வளர்ந்தாலும் பள்ளிக்கூடத்திலே தான் சாதாரணமாக படிக்கிற ஒரு பையனாகத்தான், ஆவரேஜ் பாய், அப்படித்தான் நான் இருந்தேன். பெரிய புத்திசாலியாக இல்லை. ஆனாலும் கூட எனக்குள் ஒரு கேள்வி மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, இது எப்படி தோன்றிற்று என்கிற கேள்வி எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அது பற்றியே நான் பேசுவதால் என்னை நண்பர்கள் கேலி செய்வார்கள். சரியாக கலீலியோ பிறந்த 300வது ஆண்டில் நான் பிறந்தேன். அதனால் எனக்கு அறிவு வந்து விட்டது என்று சொல்ல முடியாது. காரணம், அதே நாளில் இன்னமும் 2 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் பற்றி நான் பேசுவதால் என்னுடைய நண்பர்களெல்லாம் என்னை இவன் ஒரு ஐன்ஸ்டீன் என்று கேலி செய்வார்கள். பாராட்டல்ல, கேலி தான்.
ஆனால் எனக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. மிகச் சிலருக்குத்தான் வாழ்வில் நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கும். என்னை பொறுத்தளவு ஓயில் தெர் இஸ் லைஃப் தெர் இஸ் அ ஹோப் என்று எழுதுகிறார். எனக்கு வாழ்க்கை இருக்கிற வரையில் எனக்கு நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி நாம் அறிவோம். அவர் உடல் நலம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டு இவர் உயிர் வாழவே மாட்டார், இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தான் உயிரோடு இருப்பார் என்று 26 வயதில் சொல்லப்பட்டு 70 வயது வரையும் தாண்டியும் வாழ்ந்தவர் அவர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒவ்வொரு நாடும் போனஸ் தான். ஏனென்றால் நான் இறந்து போய் 25 ஆண்டுகளாக இருக்க வேண்டும், 30 ஆண்டுகளாக இருக்க வேண்டும். எப்போதோ இறந்து போய் விடுவேன் என்று சொன்ன நான் இன்னமும் வாழ்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாடும் எனக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. எத்தனை காலம் எனக்கு வாழ்க்கை இருக்கிறதோ அத்தனை காலம் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்றார். அதுதான் அவர் தருகிற செய்தி. வாழ்வில் நம்பிக்கையோடு இருக்கிறவனால் சாதிக்க முடியும் என்பதுதான் அவர் அந்த புத்தகத்தின் முன்னுரையில் 22 பக்கங்களில் எழுதியிருக்கிற செய்தி. அதற்கு பிறகு அவர் இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விடை சொல்கிறார். அந்த பெரு வெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி தான் உலகத்தின் தோற்றம் என்பது அவருடைய அழுத்தமான கருத்து. அதற்கு முன்னால் என்ன என்று கேட்கிறவர்களுக்கு அவர் விடை சொல்கிறார். இட்ஸ் எ மீனிங்லெஸ் கொஸ்டின். யூ ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் சவுத் ஃபார் த சவுத் போல் என்று அவர் சொல்லுவார். நீங்கள் கேட்கிற இந்த கேள்வி பொருளற்றது. தென் துருவத்துக்கு தெற்கே என்ன இருக்கிறது என்பதை போல கேட்கிறீர்கள். தெற்கே எதுவும் இல்லை என்பதால் தான் அதற்கு தென் துருவம் என்று பெயர். எனவே பெருவெடிப்பு கொள்கை தான் உலகத்தினுடைய தோற்றம் என்பதாக அவர் செய்தியை சொல்லுகிறார். நூலுக்குள் புகுந்து படித்தால் இன்னும் எத்தனையோ அரிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய சூழலில் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் பார்க்கலாம். நாம் விடியலிவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேலைவாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய சில பயிற்சிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம நாட்டுக்கும் சரி, உலகத்தில் பல நாடுகளையும் சரி அப்படின்னா வேலைவாய்ப்பு, நமக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு. அது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டா எனக்கு லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், வேலை இல்லாமை அப்படிங்கிறது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி. அதாவது நான் படித்த படிப்பு இது, நான் பண்ண விரும்புகிற வேலை இது, ஆனால் அதெல்லாம் கிடைக்காதனால நான் ஏதோ இன்னொரு வேலை செய்கிறேன், ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுமே ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வேலை பண்ண ஆரம்பிக்குது. அதை நார்மலாக அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ஒரு இண்டிவிஜுவல் தனிநபருக்கு இது ஒரு நிறுவனங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும் அது யாராக வேணாலும் இருக்கலாம், பெரிய நிறுவனத்திலேருந்து சின்ன நிறுவனங்கள் வரை அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எனக்கு மட்டும் சரியான ஆட்கள் கிடைத்து விட்டால் எனது நிறுவனம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையும். அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே ஒரு பொதுவான வாசகம், எனக்கு சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்கிற இடத்துல இவ்வளோ பேர் படிச்சுட்டு வெளியில் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ இந்த ஒரு சூழல் ஏன் வருது அப்படின்னு சொன்னோன்னா அதை நார்மலாக தேசே ஸ்கில் கேப் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஸ்கில் கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறுவனங்களுக்கு தேவையான திறன், ஆற்றல், பயிற்சி மாணவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது மாணவர்கள்ட்ட இருக்கும் திறன், அறிவு முதிர்ச்சி, பயிற்சி போன்றவை நிறுவனங்களுக்கு ஏற்றனவாக இல்லை, போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. அப்போ நார்மலாக கல்லூரிகளில் போய் நிறுவனங்களில், அதாவது அகடமிக் சைடில் போய் அதை பற்றி பேசணுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ குறை சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே முன்னாடி மாதிரி அப்படிம்பாங்க. முன்னாடியெல்லாம் இந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ எல்லோரும் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம், கிராஜுவேட் முடித்ததுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்ய முடியும். வேலை செஞ்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதில் ஒரு பர்மனெண்ட் ஜாப் கொடுப்பாங்க. இப்போ அந்த சூழல் இல்லாமல் போச்சு. இப்போ என்னென்னா நிறுவனங்கள் அவங்களோட போட்டி, அவங்க வளர வேண்டிய வேகம், அந்த சூழ்நிலையினால் அவங்களால புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதற்கு பிறகு நிறுவனத்தில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான சூழல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு. அது இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுமே இருந்தது, அது இப்போ இல்லை. ஸோ அப்படி இருக்க சூழலில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதாவது அண்டர் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு,
இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இப்போ நிறுவனங்கள் வந்து ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜாப் செக்யூர் ட்ரைனிங்கோட இது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல they will do a research. அந்த நிறுவனத்துக்கு இன்னும் 6 மாதத்துக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. அதை பொறுத்து ஒரு ஜாப் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு அதற்கு எவ்வளோ சம்பளம், இந்த பயிற்சி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு முறையும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு முறையும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி போகலாம். நான் வந்து இந்த இது போனேன், இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுத்த இலக்கை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 5-6 இன்டர்வியூவில் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், வேலை கிடைத்ததுக்கு பிறகு போஸ்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சிருது, வேலைக்கு சேர்ந்துடுறோம். ஆனால் முத வேலைக்கு போகிறப்போ நமக்கு அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் இதில் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, நம்ம கீழே இருக்கவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது, என்ன மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, அந்த நிறுவனத்தில் நம்ம செயல்பாடுகளை எப்படி வந்து மற்றவர்களுக்கு வந்து தெரிய வைக்கிறது, மற்றவர்களோட எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒரு டீமாக வந்து ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி பலவிதமான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை வந்து போஸ்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து 4 மாதம் ஒரு இடத்துல பயிற்சி எடுக்கிறோம், இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அவங்க வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அவங்க கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பழக்க வழக்கம் இருக்கும். அந்த ஜேஎஸ்டி பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணால் கொஞ்சம் லாங் டர்மாக ஒரு வருஷத்துக்கு அந்த மாணவர்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 6 மாதத்தில் வேலை கிடைச்சிருது. வேலை கிடைத்ததுக்கு பிறகும் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து 6 மாதத்துக்கு இந்த நிறுவனங்களோட தொடர்பில் இருக்கலாம், அவங்களோட உதவிகள் கேட்கலாம், அவங்களோட மென்டரிங், அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஒரு கல்லூரியில் வந்து கேம்பஸ் சென்டரில் வேலை கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வேலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லாதனால இது வரைக்கும் வேலை கிடைக்கலையோ, அவங்க எல்லாருமே வந்து ஜேஎஸ்டி சொல்லிக் கொடுக்குற நிறுவனங்கள்கிட்ட, ஜேஎஸ்டி முறையில் பயிற்சி அளிக்கின்ற நிறுவனங்களில் வந்து சேர்ந்துக்கிடலாம். அந்த சேர்றதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கிடையாது. அதாவது ஜேஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கிடையாது. அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம். அது வந்து ஒரு முழு ப்ரோக்ராம். நீங்கள் வந்து உள்ள மாணவராக போவீங்க, வெளியில் அந்த நிறுவனத்தில் பயிற்சி முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வெளியில் போவீங்க. அப்படி இருக்கப்போ இது வந்து இதில் வந்து என்ன மாதிரி நிறுவனத்தில் சேரணும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு லாங் டேர்மாக பல வருடங்களாக பயிற்சி அளித்து வருகின்ற, பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற, உலக நாடுகளுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கின்ற ஒரு நல்ல நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேரணும். என்ஜினியரிங் காலேஜில் தான் ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக படிக்கல, இல்லை சேர்ந்த ஆர்ட்ஸ் காலேஜில் சரியாக படிக்கல, அதனால் எனக்கு வேலை கிடைக்கல, சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் இந்த ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுகின்ற வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய பயிற்சி மையங்களுக்கு போய் படிக்க சேர்றப்போ நிச்சயமாக குவாலிட்டி எது நல்லாயிருக்கோ அந்த மாதிரி நிறுவனங்களில் தேர்ந்தெடுத்து அங்கே சேர்ந்து படித்து நிச்சயமாக ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. மறுபக்கம் உண்டு. எந்த ஒரு அசையா பொருளுக்கும் அசையும் பொருளுக்கும் அணுவினும் சிறியது முதல் பெரிய உருவமான யானை வரையுள்ள உயிரினங்களுக்கும் மறுபக்கம் உண்டு. கடல்களுக்கும் கணக்கிலா நதிகளுக்கும் வாய்க்கால்களுக்கும் மறுபக்கம் இருப்பதை அறிய முடிவதுடன் காற்றுக்கு கூட அது வீசும் கன பரிமாணத்தை கொண்டு கண்டுபிடித்துவிட முடிகிறது அதன் மறுபக்கத்தை.